இன்றைக்கி நான் முள்ளங்கி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு 3 முள்ளங்கி, 10 சின்ன வெங்காயம், 2 மலை பூண்டு, தக்காளி பழம் 3, தேங்காய் 1/4 கப்பு. இப்போ முள்ளங்கியை நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. தக்காளி பழமும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் குழம்புக்கு, 1 தக்காளி பழம் தேங்காய் அரைக்கிறதுக்கு. வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. பூண்டு நறுக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு. முன்னாடியே தேங்காவை அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் திருகி, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூனு, தக்காளி பழம் 1, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி மாட்டம் அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் இருப்பு சட்டியை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன் சேருங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கிட்டு இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க. ஒரு 2 கிண்டு கிண்ணதுக்கப்புறம் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி பழத்தை நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி பழம் நல்லா வதங்கணும். மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன். ஏன்னா முள்ளங்கி ரொம்ப உப்பு போட்டோம்னா, நம்ம குழம்புக்கு கரெக்டாக உப்பு போட்டோம்னா முள்ளங்கியில் போய் எல்லாமே சாந்துடும். முள்ளங்கி அப்புறம் உப்பு கச்சு போயிடும். அதனால தான் 1/4 டேபிள் ஸ்பூன் சேருங்கன்னு சொல்கிறேன். தேங்காய் ஊற்றுறப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்போதைக்கு. பாருங்கள், இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும். நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் எறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் உப்பு எவ்வளோ போடுறேன்னு. மொத்தமாக சேர்த்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாசனைக்காண்டி ஒரு கை அளவுக்கு மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் முள்ளங்கி குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரீக்கப் பார்த்துடலாம். அடுப்பில் இருப்பு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு நல்லா பொரிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, முள்ளங்கி, தக்காளி பழம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி அடுப்பை இறக்கிடலாம். என்னோட சைடில் முள்ளங்கி குழம்பு ரெடி.